ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம 24வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மதம் பிடித்த 2 பிராமணர்கள், வேத சாஸ்திரங்கள்லாம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு மட்டும்தான் முழுவதுமாக தெரியும்னு தலைகணத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்த 2 பிராமணர்களுக்கு சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி எப்படி பாடம் புகட்டினார், அவங்களோட தலைகணம் என்ன ஆனது, அவங்க மதம் பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால எண்ணற்ற பிராமணர்களும் குருமார்களும் அது மட்டும் இல்லாமல் சன்னியாசிகளும் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் சத்குரு எப்படி காப்பாற்றினார், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த 4 வேதங்களும் எப்படி உருவானது அப்படிங்கிறத சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மூலமாகவே நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 2 கர்வம் பிடித்த பிராமணர்களை பார்த்து சத்குரு சொல்கிறாரு, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி சொல்கிறாரு, எதனால் நீங்கள் இப்படி பிரம்மையில் இருக்கீங்க? வேதங்கள் வந்து முடிவு இல்லாதவை, வேதங்களை முழுமையாக கற்றவர்கள் யாருமே இல்லை. முன்பு பரத்வாஜ மகரிஷி வேதத்தை முழுமையாக படிக்க நினைத்து பிரம்மச்சாரியாக 3 பிரம்ம நாட்கள், அதாவது ஒரு பிரம்ம நாட்கள்னா 4 யுகங்கள் 5000 முறை, 4 யுகங்கள் வந்து 5000 முறை கடந்தால்தான் பிரம்மாவிற்கு வந்து ஒரு பகலாம். அப்போ பார்த்துக்கோங்க, 3 பிரம்ம நாட்கள் ஆசானியிடம் வேதத்தை படித்தாலும் முழுமையாக படிக்க முடியாததால் பிரம்மாவை நோக்கி தவம் செய்தார். பிரம்மா அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் கேட்குறாரு, அதாவது பரத்வாஜ மகரிஷி கேட்குறாரு, எனக்கு 4 வேதங்களையும் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது, நீங்கள் கற்றுக்கொடுங்கள் அப்படிங்கிற வரத்தை பரத்வாஜ மகரிஷி வந்து பிரம்மாவை பார்த்து கேட்குறாரு. அதற்கு பிரம்மா சொல்கிறாரு, வேதங்கள் முழுமையாக எனக்கே தெரியாது, அபாரமான வேத குவியலை காட்டுவேன் பார் அப்படின்னு வேத குவியலை காமிக்கிறாராம். பிரம்மாவுக்கே வந்து முழுவதுமாக வேதங்கள் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு வேத குவியலை வந்து காமிக்கிறாரு. கோடி சூரியர்களின் ஒளியுடன் ஒளித்து கொண்டு மேருமலை போல் காட்சி கொடுக்குது வேத குவியல்கள் எல்லாம். அதாவது மேருமலை நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்க்கடலை கடைவதற்காக பயன்படுத்தப்பட்ட மேருமலை. அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த வேத குவியல் எவ்வளவு பெருசாக இருந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் கோடி சூரியர்களோட ஒளியோட ஜொலித்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த பரத்வாஜர், இதுவரை நான் படித்தது இதில் கொஞ்சம் கூட இல்லை, முழுமையாக படிக்க வேண்டுமென்றால் எத்தனை கல்பங்கள் ஆகும் என்று நினைத்து என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ அதையே எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறாரு. அப்பொழுது பிரம்மா அபாரமான வேத குவியலிலிருந்து 3 பிடிகள் கொடுத்து இவை முழுமையாக படிக்கும் வரை நீ வாழ்ந்திருப்பாய் என்று கூறினார். 3 பிடியை மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது பரத்வாஜ மகரிஷி தன்னோட வாழ்நாள் முழுவதும் படித்தா கூட அந்த 3 பிடி அளவு தான் வந்து படிக்க முடியுமா. அதனால தான் பிரம்மா வந்து 3 பிடி மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இதுவரையில் பரத்வாஜருக்கு அதில் கொஞ்சமே படித்து முடிக்க முடியவில்லை. ஆனால் இப்படி 3 பிடி தான் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துமே அந்த 3 பிடியிலேருந்து கூட கொஞ்சம் கூட அவரால் வந்து படிக்க முடியல. இதை தெரிந்து கொண்ட வியாசர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து சிறுமையாக்கி கொடுக்கணும், அதாவது சுருக்கி கொடுக்கணும் அப்படின்னு வியாச முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட சீடர்கள்ட்டெல்லாம் ஒவ்வொரு பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. முதலில் பைலன் என்ற சீடனை அழைத்து என்ன பண்ணுறாரு, ருக்வேதத்தை வந்து கொடுக்குறாரு. ருக்வேதத்தை பற்றி வந்து விவரிக்கிறாரு. ருக்வேதத்திற்கு கிளை வேதம் வந்து ஆயுர்வேதம், அதன் தேவதை பிரம்மா, அவர் கோத்திரம் ஆத்ரேயச, காயத்ரி சந்தஸ், சிகப்பு நிறம், தாமரை இதழ்கள் போன்ற கண்கள், நல்ல கழுத்து, சுற்று முடிகள், 2 முழம் அளவு கொண்ட உடலுடன் இருப்பார். அதில் சர்ச்சை, சிராவகம், சர்ச்சகம், சிரவணியபாரம், கிரமபாரம், ரதக்கிரமம், தண்டக்கிரமம் என்ற பாகங்கள் இருக்கின்றன. இதற்கு அஸ்வலாயனி, சாணக்கியாயன, சாகல, பாங்கல, மாண்டூகேய என்ற பிரிவுகள் இருக்கின்றன என்றார். இவ்வளவு பிரிவுகள் வந்து ருக்வேதத்தில் வந்து இருக்குதாம். கால வேகத்தில், அதாவது காலங்கள் போக போக ருக்வேதத்தில் உள்ள நிறைய பாகங்களும் பிரிவுகளும் அழிந்து கொஞ்சம் தான் இப்போ வந்து இருக்கான். இப்பொழுது வியாசர் 2வது சீடனான வைசம்பாயனை அழைத்து யஜுர்வேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரிக்கிறாரு. யஜுர்வேதத்திற்கு தனுர்வேதம் கிளை வேதம், யஜுர்வேதத்திற்கு தனுர்வேதம் கிளை வேதம், ருத்திரன் அதன் தேவதை, பாரத்வாஜ கோத்திரம், திருஷ்டுப் சாந்தசி, தாமரை நிறம், 5 முழம் உயரம், அகலமான கண்கள் கொண்ட உடல். யஜுர்வேதம் யக்ஞங்கள் பற்றி விரிவாக விவரிக்கிறது. பிரதிப்பதம், அனுபதம், சந்தசசி, பாசை, தர்மம்,
மீமாம்சம், நியாயம், தர்க்கம் என்ற 8 கிளை பாகங்கள், சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் என்ற 6 அங்கங்கள் இருக்கின்றன. இதில் 85 அத்தியாயங்களில் தற்பொழுது 18 அத்தியாயங்கள் மட்டுமே இருக்கின்றன என்றார். அதாவது மொத்தம் 85 அத்தியாயங்களில் யஜுர்வேதத்தில் இருக்கும் 85 அத்தியாயங்களை இப்பொழுது 18 அத்தியாயம் மட்டும்தான் இப்போ இருக்கான். அடுத்ததாக வியாசர் என்ன பண்ணுறாரு, 3வது சீடரான ஜெய்மினியை அழைத்து சாம வேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரிக்கிறாரு. விஷ்ணு அதன் தேவதை, ஜெகதி, சந்தசி, காசியபச கோத்திரம், காந்தர் வேதம் கிளை வேதம், நல்ல வெள்ளை நிற துணியை உடலில் சுற்றி கொண்டு தண்டத்தை ஏந்தி 6 முழ உயரத்துடன் வெண்ணிறம் கொண்டவராக இருப்பார். சாம வேதத்திற்கு 1000 கிளைகள் இருக்கின்றன. இந்த சாம வேதத்தை முழுமையாக படித்தவர் அந்த நாராயணன் தவிர வேறு யாருமே இல்லை. பிறகு வியாசர் என்ன பண்ணுறாரு, 4வது சீடனான சுமந்தனை அழைத்து அதர்வண வேதத்தை உபதேசித்து அதை பற்றி விவரித்தார். அஸ்திர வேதம் இதற்கு உபவேதம். இதன் தேவதை இந்திரன். திருஷ்டுப் பைஜானிகம் கோத்திரம், தீக்ஷணமான ரூபம், கருப்பு நிறம், 7 முழ உயரம், 9 கிளைகள், 5 கல்பங்கள் உள்ளன என்றார். முன்பு உத்தமரான பிராமணர்கள் தர்ம வழியில் சென்று கொண்டு வேதங்களை படித்து வந்தார்கள். முந்திய காலத்தின பிராமணர்களிடம் தைத்துவம், மகத்துவம் இருந்தது. ஆனால் கலியுகத்தில் அவர்கள் தங்களின் தர்மத்தை கைவிட்டு வேதங்களை படிப்பதினால் தற்பெருமை கொண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு நம் மதத்தை வெறுக்கும் மன்னர்கள் முன் வேதங்களை சொல்வதினால் அவற்றுக்கு சக்தியும் மகிமையும் இல்லாமல் போயிற்று. முன்பு வேதங்களின் எதிர் ரூபமாக பிராமணர்கள் இருந்து வந்தார்கள். அதாவது எதிர் ரூபங்கள் அப்படின்னா வேதங்களோட பிரதிபலிப்பாக பிராமணர்கள் இருந்து வந்தார்கள். அதனால் பிராமணர்கள் அப்போ எல்லாம் நில மன்னர்கள் என்று போற்றப்பட்டார்களாம். மேலும் மன்னர்கள் கூட அவங்கள சேவித்தார்களாம். மன்னர்கள் கொடுக்கும் செல்வத்தை மறுத்து போகங்களை வெறுத்து வந்தார்கள். தேவையில்லாத ஆடம்பரமான பொருட்கள், அதாவது மன்னர்களே வழியக்க செல்வங்களையும் பொருட்களையும் அள்ளி அள்ளி கொடுத்தா கூட இவங்க எல்லாம் மறுத்து வந்தார்களாம். அது மட்டும் இல்லாமல் வேதத்தை கற்றதினால் வந்த மகிமைக்கும் சக்திக்கும் மும்மூர்த்திகளும் அவர்களின் வசம் இருந்தார்கள். இந்திரனோடு எல்லா தேவர்களும் அவர்களை சேவித்தார்கள். அவர்கள் எண்ணினால் புல்லையும் மலையாக்குவார்கள், மலையையும் புல்லாக்குவார்கள். உலகமெல்லாம் தேவதைகளின் ஆதீனமாகும். தேவதைகள் மந்திராதீனம், மந்திரங்கள் பிராமணர்களின் ஆதீனத்தில் இருந்தன. அவர்களை திருமாலும் பூஜித்தார். ஆனால் இப்பொழுது வேதங்களை அவமதிக்கும் அவர்கள் முன் பணத்திற்காகவும் வரட்டு கௌரவத்திற்காகவும் வேதங்களை சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் மிக மிக மோசமாக செயல்படுறீங்க. இப்படிப்பட்ட உங்களோட முகத்தை கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் மதிக்கட்டு வேதங்களை முழுமையாக படித்தவர்கள் என்று கர்வம் கொண்டு பிராமணர்களை துன்புறுத்துகிறீர்கள். இது உங்களுக்கு நல்லது அல்ல. இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? அதுவும் இல்லாமல் என் சீடன் திருவிக்கிரம பாரதியையும் ஜெயபத்திரம் கொடு என்று துன்புறுத்தி இருக்கீங்க. சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி கேட்குறாரு. இது எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டு இப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எல்லாத்தையும் படித்து முடித்தவங்கன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியுது? எப்படி தலைக்கணத்தோடு சுற்றுறீங்க? நீங்கள் எத்தனையோ பிராமணர்களையும் இவங்களெல்லாம் வேதங்கள் படித்தவங்களெல்லாம் நீங்கள் துன்புறுத்துறீங்க. இப்போ கடைசியாக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என்னோட சீடன்கிட்டேயே வந்துட்டீங்க. திருவிக்கிரம பாரதிக்கிட்டேயே வந்துடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயபத்திரம் எழுதி கொடுக்க சொல்லி துன்புறுத்துறீங்க. இப்படி உங்களை தூண்டி விட்டது யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இப்படி அறிவில்லாமல் நடந்துக்கிட்டு துன்பத்தை நீங்களே விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இனிமேலாவது நான் சொல்கிறத கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்க என்று சொல்கிறாரு. நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் இவ்வளவு விளக்கத்தையும் கொடுத்து பொறுமையாக இவ்வளவு அறிவுரையும் சொல்லி இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா நீங்களே துன்பத்தை அனுபவிக்கிற நிலை வந்துடும் உங்களுக்கு. தயவு செய்து இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு, சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அப்படி இருந்தும் இவங்க திருந்தினாங்கன்னா திருந்தலை. அதே அளவு மூர்க்கத்தனத்தோட தங்களோட பிடிவாதத்தை விடாமல் அதே மாதிரியே நடந்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வெற்றி பத்திரத்தை எழுதி வாங்கிக்காமல் போனோம் அப்படின்னா எங்களுக்கு அவமானம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட மன்னருக்கும் அவமானம். நீங்கள் வெற்றி பத்திரத்தை எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோன்னு நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை பார்த்து சொல்கிறாங்க. அந்த இடத்துலையே தான் நிற்போம், நீங்கள் எழுதி கொடுங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்பொழுது ஸ்ரீ குரு அவர்களிடம் சொல்கிறாரு, நீங்கள் கோரியதை இப்பொழுதே நான் செய்கிறேன் என்று கூறி அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவனை கூப்பிட்றாரு. நீங்கள் சொல்கிறத நான் இப்பயே செய்கிறேன்,
சுவாமிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு எவ்வளோ தான் அறிவுரை சொன்னாலும் திருந்த மாட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட திருவிளையாடலாம் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சுட்டு, அந்த வழியாக ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டுருக்கான். ஒருத்தன் அவனை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இவங்க முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கு. இருங்க, உங்களுக்கு வந்து வெற்றி பத்திரத்தை எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கான். அந்த சமயத்தில் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னு விசாரிக்கவும் அவன் வந்து சொல்கிறான், சுவாமி பக்கத்தில் வரல, கொஞ்சம் தள்ளி நின்று அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆதி திராவிட மக்கள் இனத்தை சேர்ந்தவன், ஒரு குப்பையில், அதாவது ஒரு குடிசையில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னோடய பேர் வந்து மாதங்கன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு குருவை வந்து கும்பிடுறான். ஸ்ரீ குரு என்ன பண்ணுறாரு, ஒரு முறை தனது கருணை பார்வையை அவன் மேல் செலுத்துகிறாரு. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி கருணையோடு ஒரு முறை அவனை வந்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட சீடனை ஒருத்தனை கூப்பிட்டு தண்டத்தை வந்து கையில் கொடுத்து, அந்த தண்டத்தின் மூலமாக அவன் நின்றுட்டு இருக்காங்க, அவன் முன்னாடி வந்து 7 கோடுகள் வந்து போட சொல்கிறார். தரையில் 7 கோடுகள் போட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் மேலே வந்து விபூதியை வந்து தூவுறாரு. முதல் கோட்டின் மேல் நிற்க சொல்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாத ஒரு ஆள், சாதாரண குப்பத்தில் வசிக்கிற ஒரு ஆள். இப்போ சுவாமிகள் அவன் முன்னாடி வந்து 7 கோடுகள் வந்து போட சொன்னார். தன்னோட சீடன் மூலமாக 7 கோடுகள் போட்டிருக்காங்க. உடல் முழுவதும் விபூதி வந்து பூசி விட்டுட்டாங்க அவனுக்கு. முதல் கோட்டில் நிற்க வச்சு அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவனோட பேர் இப்போ வந்து மாதங்கன். ஆனால் அந்த முதல் கோட்டில் நின்ன உடனே அவனோட பேரை என்ன சொல்கிறான்னா மைந்தன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2வது கோட்டின் மேல் நிற்க வைத்து கேட்குறாரு. அப்போ கிராதகன் அப்படின்னு சொல்கிறான். 3வது கோட்டின் மேல் நிற்க வைத்து சொல்லும்போது நதிக்கரையில் இருக்கும் கங்காபுரத்தின் என பெயர் இருக்கும் காபு குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கப்புறம் 4வது கோட்டின் மேல் நிற்க வைத்து கேட்கும்போது சூத்திரன் அப்படின்னு சொல்கிறான். 5வது கோட்டின் மேல் வந்து சோமதத்தன் என்ற வணிகர் என்றும், 6வது கோட்டின் மேல் வந்து கோதாவரி என்ற சத்திரியன் என்றும், 7வது கோட்டின் மேல் வந்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்த பிராமண பண்டிதர் என்றும் கூறினான். ஒவ்வொரு கோட்டில் நிற்கும் போதும் அவனுக்கு 7 ஜென்ம ஞாபகங்களும் வந்து அவன் 7 ஜென்மத்திலையும் அவன் யார், என்ன பண்ணான், அவனோட பேர் என்ன, அவனோட கோத்திரம் என்ன, குலம் என்னன்னு முழுவதுமாக சொல்கிறான். அந்த 7வது கோட்டின் மேல் வந்து நிற்கும்போது தான் சொல்கிறான், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்த பிராமண பண்டிதர் என்று சொல்கிறான். அப்பொழுது ஸ்ரீ குரு அவனை பார்த்து, வேதத்தில் இந்த 2 பிராமணர்களுடன் வாதாடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 பேர் வந்து வாதாடுறதுக்காக ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க கூட இவனை வந்து வாதாட சொல்கிறாரு. யாரை? சாதாரண ஒரு குப்பத்தில் வசிக்கும் படிப்பறிவு இல்லாத ஒரு எளிமையான ஒரு நபரை 7வது கோட்டின் மேல் நிற்க வைத்தவொடனே அவனுக்கு அனைத்தும் ஞாபகம் வந்துடுது. அவன் 7 பிறவிகளுக்கு முன் அனைத்தும் கற்று தேர்ந்த ஒரு பிராமணராக இருக்கான். 4 வேதங்களையும் கற்று தேர்ந்த ஒரு பிராமணராக இருந்திருக்கான். அவனை வாதாட சொல்கிறாரு இந்த 2 பேரோட. அவனும் சுவாமி சொன்னவனே வாதாடுவதற்கு தயாராகிறான். அதை பார்த்த அந்த 2 பிராமணர்களும் பயந்து போகிறாங்க. பேச்சடங்கி நடுக்கத்துடன் ஸ்ரீ குருவின் பாதங்கள் மேல் விழுந்து, சுவாமி, நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரம் ஆகும், ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடியவர்கள். நாங்கள் அகந்தையால் பிராமணர்களை அவமானித்தோம். எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசானின் கூற்றை மீறி பணத்துக்காகவும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு வேதங்களை அவமதிக்கும் மன்னர்கள் முன் வேதத்தை சொன்னோம். எங்களை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார்கள். இந்த மதம் பிடிச்ச 2 பேரும் சுவாமியோட காலில் விழுந்து அழுகிறாங்க. சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தவறாக நடந்துக்கிட்டோம், நாங்கள் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் செய்தது சாதாரண தவறு கிடையாது, மிகப்பெரிய பாவம், அதனால் நீங்கள் பிரம்ம ராட்சசர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செய்த தவறை நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்க, நீங்கள் செய்த தவறை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதனால் நீங்கள் பிரம்ம ராட்சசர்களாக ஆனால் கூட 12 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் நாராயண வாகத்தை கேட்பதினால் ராட்சச பிறவியிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்று கூறினார். இந்த இருவரும் ஸ்ரீ குருவிடமிருந்து விடைபெற்று கிராமத்தின் எல்லையை கடந்த உடனே மார்பு வலி வந்து இறந்து மறுபிறவியில் ராட்சசர்களாக பிறந்து குரு கூறியது போல் நாராயண வாகம் கேட்டு நற்கதி அடைந்தார்கள். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த 2 பேருக்கு என்ன நடந்துச்சு, அந்த மதம் பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த 2 பேருக்கு என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுது. சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள், அவனுக்கு இப்போ 7 ஜென்ம ஞாபகமும் வந்துருச்சு. இப்போ சாதாரண ஒரு குப்பத்தில் ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் இப்போ
அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்த ஒரு பண்டிதர் மாதிரி இருக்கார். ஏன்னா அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன நடக்க போகுது, அவரோட வாழ்க்கை எப்படிலாம் திசை மாறப் போகுது, பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வந்தனால அந்த நபரோட சாதாரணமாக நடந்து போயிட்டு இருந்தார், அவரோட வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத தான் சுவாரஸ்யமாக நம்ம நாளைக்கு பதிவில் கேட்க போகிறோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.